Hello friends, welcome to my channel Yearly Racer. In this video, we 10th Max Chapter 1 Relations and Functions Exercise 1.5 First sum la 4th subdivision பார்க்கலாம். Using the functions f and g given below, கீழே f of x, g of x ன்னு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம f of g யும் g of f ம் கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது LHS RHSன்னு எடுத்துக்கலாம். LHS வந்து f of g. f of g நம்ம f இந்த சிம்பிள் எடுத்துட்டு g of x f g of x ஓட வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க x - 4. இப்போ இது வந்து f of x f of x மாதிரி இருக்குல்ல, f of x வந்து 3 + x. f of x ஓட வேல்யூ 3 + x. இங்கே பிராக்கெட்குள்ள x இருந்ததுன்னா இங்கே x வரும். இங்கே பிராக்கெட்குள்ளே x - 4 இருக்குது. அப்போ x இருக்க இடத்த மட்டும் நம்ம மாற்றணும், மற்றதெல்லாம் அப்படியே போடணும். 3 ப்ளஸ் x இருக்கிற இடத்துல மட்டும் x - 4 வரும். இந்த ப்ளஸ் x அப்படியே போட்டுடலாம். இங்கே +3 இருக்குது, இங்கே -4 இருக்குது. டிஃப்ரென்ஸ் சைனை அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம். 4 - 3 1, கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். 4க்கு முன்னாடி மைனஸ் தான் இருக்குது, அப்போ x - 1. f of g equal to x - 1. இதை equation 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு g of f கண்டுபிடிக்கலாம். g of f இந்த சிம்பிள் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி f of xன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். f of x ஓட வேல்யூ 3 + x. இது வந்து g of x. g of x ஓட வேல்யூ x - 4. இங்கே ப்ராக்கெட்டில் x இருந்தால் இங்கே x இருக்கும். இங்கே ப்ராக்கெட்டில் 3 + x இருக்குது. அப்போ அதை போய் x இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸை மட்டும்தான் மாற்றணும். x இருக்கிற இடத்துல 3 + x. இந்த -4 அப்படியே வந்துடும். ப்ளஸ் எக்ஸு இங்கே +3, இங்கே -4 இருக்குது. ஆப்போசிட் சைன் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 1 கிரேட்டர் நம்பர் சைனு மைனஸ். g of f is equal to x - 1. இது equation 2. ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். equation 1லையும் x - 1, equation 2வும் x - 1. from 1 and 2, LHS equal to RHS. Therefore, f of g is equal to g of f. Thank you.